போன சில படங்களில் ட்ரிபிள் ஏ படம் அளவுக்கு எந்த படமே இந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் வெறுப்ப சம்பாதிக்கல. விமர்சனம் எழுதும் ஒரு சிலர் ஆதிக் ரவிச்சந்திரனை திரையுலகத்திலிருந்தே துரத்தணும் என்று எழுதியிருக்காங்க. இந்நிலையில் ரொம்ப சோகத்தோட பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன், ட்ரிபிள் ஏ படம் நான் நினைச்ச மாதிரி முழு படமும் எடுத்திருந்தா இந்த மாதிரியான விமர்சனம் வந்திருக்காது. எடுத்தது வரைக்கும் நான் நினைச்சது முழுசா படத்துல கொண்டு வர முடியல. இன்னும் சொல்ல போனா இது எந்த மாதிரியான படம் ரசிகர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதனால்தான் ரசிகர்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. இனி இத பத்தி நான் பேச விரும்பல. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், நான் சொல்ல வந்தது 25% மட்டும் தான் படத்துல வந்திருக்கு. நான் தயாரிப்பாளர்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு படம் பாதியிலேயே நின்னுடுச்சுன்னு நினைச்சு, சரிங்க பிளீஸ் திரும்பவும் இத பத்தி பேச வேணாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா இப்ப எல்லா தப்புமே ஏன் மேல விழுந்திருக்கு என விரக்தியோட பேசியிருக்கிறார். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஹீரோஸ்களுக்கு படம் தோல்வி அடைந்தாலும் அவர்களுக்கு அடுத்தடுத்து படம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இயக்குனர்களுக்கு அப்படி கிடையாது. இந்நிலையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆதிக் ரவிச்சந்திரன் தன்னுடைய 2வது படத்திலேயே இப்படிப்பட்ட தோல்வி அடைந்துள்ளார். இந்த பிரச்சனையிலிருந்து இவர் எப்படி மீண்டு வர போறார் தான் தெரியல. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள வி டாக்கீஸ் சேனலை லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.